ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் கேடி. பெற்றோரை மனம் நோக செய்யாதீர்கள், முதியோரை பேணுவோம். இப்ப நம்ம இந்த கதையை தான் இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் அமைக்கி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, அதுல ஒரு 2 மெசேஜை போட்டு விட்டுருங்க. கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும் அவருக்கு. என்னோட சூலூர் பேருந்து நிலையத்துல ஏறி எனதிரே அமர்ந்தார். பளிரென நரைத்த கொஞ்சம் கூட கொட்டாத தலைமுறைகள், உழைப்பின் மூலம் உறுதியடைந்த தேகக்கட்டு, பழைய வார் செருப்பு, அங்கொன்று இங்கொன்றுமாக அழுக்கு தெளித்த வேட்டி சட்டையுடன் கையில் சுருட்டி வைத்திருந்த தஞ்சை மகாராஜா துணிக்கடை மஞ்சப்பை. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போகும் இல்லையா என்றார். என்னிடம் போகும் என்றேன். நீங்க தஞ்சாவூர்களா என்றார். ஆமாயா, பய விட்டு வந்துட்டு போறேன் என்றார். நீயும் தஞ்சாவூராயா என்று என்னிடம் கேட்டவர் தலையாட்டி விட்டு பையன் என்ன பண்றாப்ல என்றேன். இங்கதான் ஏதோ மார்பிள்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறான், ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறான், ஏதோ பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் 2 நாளைக்கு முந்தி வந்தேன். பேரம்பேத்தியெல்லாம் கண்ணார பார்த்துட்டு இப்ப போறேன் என்றவரிடம் ஒரு ஏக்கம் தெரிந்தது. 2 பொம்பளை புள்ள, ஒரு பய, எல்லாருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு 2 வருஷத்துல அவ போயிட்டா. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான். முதல்ல எப்பயாச்சும் என் பையன், என் பெரிய பொண்ணும் வந்து பார்க்கும். இப்ப யாரும் வர்றதில்லை என்றார். நான் கேட்காமலேயே இப்போது எனக்கு ஏதோ அவரிடம் கேட்க வேண்டும் போல் இருந்தது. பையன் நல்லா பார்த்துக்கிறான் இல்லையா என்றதும், சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்த அவசர வாகன ஊர்தியை ஒத்து கவனித்துக் கொண்டிருந்தார். காதில் விழவில்லையோ என்ற எண்ணத்தில் மீண்டும் நான், பையன் உங்களை பார்த்துக்கிறான்ல என்றேன். தயக்கத்துடன் என்றவர் சிறிது நேர அமைதிக்கு பிறகு, பார்த்துக்கிட்டு தான் இருந்தான், நிலத்துல என் மருமவ பேருக்கு மாத்திர வரைக்கும், அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு வர்றது இல்ல, செலவுக்கு பணம் கொடுக்கறதும் இல்ல, இருக்கிற 2 பசுமாடுதான் எனக்கு கஞ்சி ஊத்துது என்ற போது அவர் கண்களில் கண்ணீர் கட்டியிருந்தது. அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவன் ஆட்டினபடி தானே ஆடுறான். இப்ப கூட அவன் வர்றதுக்குள்ள சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். ஏதோ ஜாடமடையா அவர் கிளம்பி தொலைன்னு பேசுறப்பயே கிளம்பிடணும்னு தான் வந்துட்டேன். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காம படுத்திருக்கும் போது உசுறு போயிடணும் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்று கூறினார். இப்போது தூரத்தில் கேட்கும் ஆம்புலன்ஸ் ஒலி கவனித்தபடியே பேசியவரிடம் மேற்கொண்டு பேசி எதையும் கிளற வேண்டாம் என்று தோன்றியது. நான் இறங்க வேண்டிய ராதாரணி தியேட்டர் நிறுத்தம் வந்ததும் ஏனோ இறங்கவில்லை. இவரை சிங்காநல்லூர் அழைத்துச் சென்று பேருந்து ஏற்றிவிட வேண்டும் போல் தோன்றியது. அப்படியே அவருடன் அமர்ந்து விட்டேன். ஏனென்று தெரியவில்லை. அவர் அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு பிடித்திருந்தது. அவர் மீது வீசிய வியர்வை நாற்றம் நான் என் அப்பாவிடம் உணர்ந்திருந்ததால் இப்போது வாசமாக மாறிப்போயிருந்தது. சிங்காநல்லூர் வந்து இறங்கிய போது பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள உணவகத்தை காட்டி சாப்பிடலாமா என்றேன். வீட்டிலேயே சாப்பிட்டுத்தான் பஸ் ஏறினேன் என்று அவர் சொன்ன பதில் பொய் என்று அவர் முகத்தில் காட்டி கொடுத்தது. வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று என்ன வேணுமோ வாங்கிக்குங்க என்று என்னை வெறிக்க பார்த்துவிட்டு ஒரு தோசை மட்டும் போதும் என்றார். இருவரும் வாங்கி சாப்பிட்டோம். அவர் சாப்பிடும் வரை பேசவே இல்லை. பின்னர் அரசு குடிநீர் ஒன்றை வாங்கி கொடுத்து தஞ்சை செல்லும் பேருந்து ஒன்றில் இருக்கையில் அந்த தண்ணீர் பாட்டிலோடு வைத்துவிட்டு கீழே இறங்கி நடத்தினரிடம் டிக்கெட் எடுக்க எனது பரிசை எடுத்த போது என் கையை பிடித்தவர் கசங்கிய பையிலிருந்து கசங்காத 500 ரூபாய் தலையெடுத்து தஞ்சாவூர் 1 என்றார். டிக்கெட் போக மீதம் கொடுத்த ரூபாயில் இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து என் கையில் திணித்தார். தயவு செய்து வாங்கிக்கங்கய்யா, நான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல என்றதும் கண்மூட்டியது. கண்ணீருடன் உயிர் வீங்க வைக்கும் வலியுடன் இருவென நடந்து வெளியில் வந்து பேருந்து பிடித்து என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தேன். என் கையில் திணித்து கசங்கிய அந்த 50 ரூபாய் நோட்டை வெறித்து பார்த்தபடியும் அவரை பற்றி எண்ணி பார்த்தபடியுமே படுக்கையில் நெடுநேரமாக கிடக்கின்றேன். அனைத்தையும் மறந்து நான் என் அப்பாவுக்கு எதையுமே செய்யவில்லை. நான் படித்து முடித்து வேலைக்கு போகும் முன்பே இறந்து போனார். அந்த வலி எனக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குங்க. பெற்றோரை இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருப்பவர்கள் தயவு செய்து அவர்களை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, மனம் நோக செய்யாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி.